ஸ்கிரீன் வந்துட்டு. வந்துட்டது. ஓகே, பிஸ்மில்லா. அவன்டா அழகா பிராக்டிஸ் பண்ணி பழகிப்பீங்க. சரியா வரும் பாப்போம். சரியா வரும். ம். பிஸ்மில்லா. ஹாவியத்துன். ஹாவியத்துன். ஹ எங்கிறத மாத்துங்க. ஹ வானம் இந்த தடிப்புல மாத்தும். ஹ. ஹ- ம். ஹாவியத்துன். ஹாவியத்துன். ஹவியத்துன். ஹவியத்துன். ம். ஹாவியத்துன். 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 சரி போதுமா? ஹாவியத்துன். ஹாவியத்துன். ரெண்டாவது. ஹாமியத்துன். ஹாமியத்துன். வெரி குட், மாஷா அல்லாஹ், சூப்பர். மூணாவது. லகனூதுன். லகனூதுன். சரி போதுமா? லகனூதுன். 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 லகனு லகனூதுன். சரி போதுமா? லகனூதுன். லகனூதுன். நாலாவது. லஷதீதுன். லஷதீதுன். சரி போதுமா? லஷதீதுன். லஷதீதுன். நாலாவது திருப்பி போங்க. சின்ன பிள்ளை உண்டு, இந்த ஆள்ல சவுண்ட் வரணும். லஷதீ லஷதீதுன். லஷதீதுன். தேர்ட சவுண்ட் முக்கியமா? ம். தேர்ட சவுண்ட் முக்கியம். எவ்வளவு? லகபீருன். லகபீருன். சரி போதுமா? லகபீருன். லகபீருன். லஹபீருன். லகபீருன். ரெண்டாவது. அஸ் இல்ல. அஸ்ததன். அஷ். அஷ். அஸ் அஸ்ஸனா பிள்ளை. அஸ் பிள்ளை ஷீண்ட சவுண்ட் வரணும். இஷ். அஷ அஷ் ஆ. அஷ். அஷ் அஸ்ததன். அஸ்ததன். ரிவ்யூ பண்ணுமா? அஸ்ததன். அஸ்ததன். அஷ். தென். அஸ்ததன். தன் அல்ல பிள்ளை. அஸ்தன். அஸ்ததன். அஸ்ததன். தன் அண்டு வருது பிள்ளை. தன் அண்டு வருது. தன்னுல தன் தன். தன் இல்ல தன். ரெண்டு ஒன்று தான் சொல்றீங்க, வித்தியாசம் இல்லையே. தே தே தென். ஆ. இப்பதான் தன்னுண்டீங்க. அஸ்ததன். திருப்பி போதுங்க. ம். இருக்க முடியும். அஸ்ததன். அஸ்ததன். மூணாவது. ஆவ் நின் தாஜ் ரீ. ஆவ் நின் தஜ்ரீ. திருப்பி எழுத்து கூட்டி போதுங்க. கலக்க வேண்டியதுல பயம் இல்லாம அழுத்தம் கொடுத்து இந்த வெளிப்படையாக நல்லா கலக்குங்க. அது நின். அது நின். அது ஆ அல்லது. அது அல்லது. அதுல ஆ அது
ரைட்டா? அஹ், அது அது அப்ப தால் சவுண்ட் எப்படி வரும்? இதுண்டா வரும். த- இது அறுது இல்லையே. தாதீது அது நான் கேட்கிற கேள்வி, தாலுக்கு சுக்குன் வச்சா எப்படி உச்சரிக்கிறது இப்ப கேள்வி. இது இது அப்ப ஆ தாலுக்கு சுக்குன் வச்சா இது ரெண்டு மொண்டு. அது இல்ல இல்ல எந்த தால் தானே தாதீது அது அது நான் இது கேட்கிறேன் தானே வரும். எப்படி எனக்கு தெரியாது. நம்பர் ஒன் எப்படி உச்சரிக்கிறது, இதுவா நம்பர் டூ எப்படி உச்சரிக்கிறது இதுக்கு அவ்வளவு வந்து தெரியும். இது வரும். ரெண்டு பல்லுக்கு இடையில சொல்ற அதுக்கு வந்து இது 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 அது அது இது வந்து கலக்காம சொல்லணும், இது கலக்கி சொல்லணும். அது இது இங்க அலிஃபும் இல்ல, ஃபதஹத்தும் இல்ல, கஸ்ரத்தும் இல்ல. நம்பர் ஒன் எப்படி வரும், நம்பர் டூ எப்படி வரும், அவ்வளவுதான் கேள்வி. ஆஹ் நம்பர் ஒன் வந்து அது அது இன்னொரு சொல்ற இது நம்பர் டூ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல. இல்ல இது வந்து நீங்க அஹ், இங்க எனக்கு எனக்கு அது இது தேவையில்லை. எனக்கு உங்களுக்கு எங்கனைக்கு வச்சு உச்சரிக்கலாம் தெரிஞ்சால் அந்த உச்சரிப்பு வித்தியாசம் வழங்கணும், போதல்ல. அப்படிதானே? இப்ப ஆமா. பேண்டு உச்சரிக்கிற நேரம் என்ன வித்தியாசம், தேண்டு உச்சரிக்கிறதும் பேண்டு உச்சரிக்கிறதும் ஒரே சவுண்ட் வருதா? ஏண்டா இல்ல. ம் ம் அப்படிதானே? சீனும் ஷீனும் ம் ஒரே இடத்துல உச்சரிக்கிறோம், ஏண்டா இல்ல. சவுண்ட்ல ஆமா. வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. ம் அப்போ ஒரே ம் இடத்துல உச்சரிக்கலன்றால் கட்டாயம் எங்கட சவுண்ட்ல என்ன செய்யணும்? ம் என்ன செய்யணும்? வேறுபாடு வேணும். ம் வேறுபாடோட உச்சரி. அதே மாதிரி ம் இப்ப ரெண்டு நம்பர் ஒன்னு நம்பர் டூ ஒரே இடத்துல நீங்க உச்சரிக்க இல்லை என்றால் இரண்டு ம் வேறுபாடு கூடிய இடத்தோட எங்களுக்கு சவுண்ட் தேவை. இது ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டாவது வந்து ஆஹ், இது 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 அவ்வளவு வித்தியாசம். இது 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 ஆஹ், இது இது வேலையே அப்படியே வேலை பெரிய வேலை. அது சுக்குன்னு வைக்கிறது தான் பிரச்சனை இருக்கு. சுக்குன் அப்ப குருவான்ல இருந்து சுக்குன் மொட்டமா எடுத்து போடுவோம் லேசப்ப. இல்ல குருவான்ல இருந்து இல்ல முட்டை அது ஓதமா வந்து சுக்குன் இல்லாம ஆகி போடும் லேசி ஓதுறது. சுக்குன் இல்லாம ஆக்கினா குருவானே ஓதல, அது எங்களுக்கு அது பெரிய கஷ்டமாயிடும். ம், ஆ? இது வந்து இது வந்து இது இது நல்லா விளைய வருமா? கொள்ளுங்க. என்ன ஜாதி இது வரல இந்த பாடம். அங்க அது பிரச்சனை, ஆ பெரிய பிரச்சனை. தால் ம் என்ற சவுண்ட் த என்று அடிச்சு வர ஆ வேண்டும். நான் நினைக்கிறேன் 50 தடவைக்கு மேல எழுந்துட்டேன்னா திருப்பி அலிபாக்கு ஆ போக வேண்டிய வரும். அப்படிதான் விளங்குது. ஏன்னா அளவுக்கு மறக்குது. ஆ மறந்தா பாடத்துக்கு போதான் பின்னுக்கால போயிடலாம். ம் ஆகவே உச்சரிப்புல ம் இந்த ம் உச்சரிப்பு தால். அப்ப தால் ஃபத்ஹத்னு வச்சா எப்படி வரணும்? ம் த அல்ல, இது த. என்ன சவுண்ட்? ஆ என்ன சவுண்ட் அது சொல்லுங்க. ஆண்டா கடைசி திருப்பி நீங்க நாளைக்கு திருப்பி நான் சொல்லி தரேன். திருப்பி திருப்பி மறந்துடுவீங்க. இல்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா ரெண்டாவது சொல்றீங்களா? நான் இப்ப என்ன எழுதிக்கிறேன் ஸ்கிரீன்ல, நான் எழுதான் விளங்கப்படுத்தல, உங்களோட ஸ்கிரீன்ல எழுதி தான் விளங்கப்படுத்துறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து நான் அது மட்டும் எழுதி நான் இப்ப இது அல்ல, இதுவும் இல்லை இதுவும் இல்லை. இப்ப நான் வேற எழுதிக்கிறேன். அது விளங்குது அவங்களோட ஸ்கிரீன்ல முதலாவது. ஆ தெரியுது தெரியுது. இப்ப ஆ சரி. அப்ப அதான் இது ஆ வந்து இன்னைக்கு நாங்க படிச்சு கொண்டு இருந்து தான் நான் எழுதிக்கிறேன். ம் ம். அப்ப இந்த எழுத்து எப்படி வரும்? ஜால் அல்ல. பாத்தீங்களா, இப்பதான் சொல்லி தந்தேன். இப்ப திருப்பி இப்ப எல்லாத்தையும் சொல்றீங்க. இப்ப நாளைக்கும் திருப்பி எல்லாத்தையும் என்ன ம் சொல்ல போறீங்க? இதுல உச்சரிப்பு ஜால் அல்ல, த. ம் தேல் விலங்கல்ல. த தேல் தால் த அல்ல, த. தெளிவா சொல்லுங்க. ஃபத்ஹாத்துன்னு வைக்கப்பட்டிருக்குது த. த நீங்க தால் படிச்சா த அலிஃபா தான் படிக்கணும் போயிட்டு. இப்ப நீங்கள இந்த உச்சரிப்பு ம் விட்டு போட்டு இங்க ஃபத்ஹத்துன் கஸ்ராவுடைய பாடம் என்ற வகையில, ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் ம் ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைனுடைய பாடம் என்ற வகையில நாங்க ம் அதுலதான் பிராக்டிஸ் பண்ணணும். த. ம் என்ன த சவுண்ட்? த. த த. ம் உங்களுக்கு 3 வகையான த குழப்பம் இருக்குது. நான் வினைகிறோம். ஒன்று ம் இந்த எழுத்துல குழப்பம். ம் ரெண்டாவது இதுக்கு டொட்வார எழுத்துலையும் குழப்பம். மூணாவது ம் தேயிலையும் குழப்பம். இது மூண்டையும் நீங்க அடிக்கடி மாத்தி கொள்றீங்க.
ம், சரியா? இப்போ ம். வாங்கிச்சது முதலாவது எப்படி வரணும்? த த, த தெளிவா சொல்லுங்க. த. த, த, ரெண்டாவது த டொட்டிக்குது. த. த, இதுதான் நீங்க சொன்னது த, போல மேல் ம், பல்லுல படாம உச்சரிக்கிறது ரெண்டாவது. த. த, த அல்ல, த. த. மூன்றாவது வரும் த. ரெண்டுமே ஒரே எழுத்து மாதிரியே இருக்கு. இப்படி எங்க ஒரு எழுத்து வச்சுட்டீங்களா? மாறிக்குது? இப்போ உங்களோட ஸ்கிரீன்லாம் பிரச்சனை பேர். இப்பதான் புள்ளி தெரியுது. புள்ளி அதான். ரெண்டாவது வந்து த. மூணாவது வந்து த. ம். த, த. த. தய ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க என்றால் அவசரமா ரெண்டாவதுக்குள்ள வந்துடுவீங்க. அது போல ம். முதலாவது த, ரெண்டாவது த, த. மூணாவது த, த. த. இப்ப மூணு சொல்லுங்க. அப்ப மூணு சரியான வித்தியாசத்தோட வரணும். ஆ ம். த, த, த. ஆ வெரி குட். இப்ப சொன்னது சரி. இதுக்கு மேல நான் ஒரு ஆ. வார்த்தை பேசி மூன்று கேட்கவும் இல்ல. இப்ப இதுல வாங்கோ. இது மூன்றுக்கும் சுக்கூன் வச்சா ம், எப்படி வாருது? அடுத்த பிரச்சனை. மூணுக்கும் ஆ. சுக்கூன் வச்சா எப்படி வாரது? இது அடுத்த ம், கேள்வி. முதலாவது சொல்லுவோம். தா த ம், என்ற மேல சுக்கூன் வச்சா இத். ம். என்ன பேர்? இத், இத், இத் அல்ல, இத். இத். இத், இத். இத், இத், எஸ். இந்த இத். தால இத் என்ற சவுண்ட் எடுக்கணும். இத். ஆ. இத். இதுக்கு சுக்கூன் வச்சா ரெண்டாவதுல சுக்கூன் வச்சால் இது நீங்க சொன்னது போல இது நீங்க சொன்னது சரி. ம். இத். நீங்க சொன்னது சரியாங்கிறதால நான் ரெண்டாவது திருப்பி உங்கள்கிட்ட எழுதி கேட்டேன். இனிமே எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ம், இங்கதான் உங்களோட பிரச்சனை. ம், இதுக்கு சுக்கூன் வச்சா எப்படி வரும்? ம், தால் த என்ற சவுண்ட் நல்லா கேட்டுக்கொள்ளணும். நான் சொல்லிக்கிறேன். சவுண்ட மாத்த முடியாது. த ம், தேசான் தீயா மாறினாலும் தூவா மாறினாலும் தன் என்று மாறினாலும் அந்த சவுண்ட் இருக்குது. ம். தேட சவுண்ட். ஆ. அதே நேரத்துல சுக்கூனா மாறினாலும் அந்த சவுண்ட் ஆ. வரணும். இது. ம். இது. அந்த தால் சவுண்ட் இது. இது. இது அல்ல, இது. இத்து. ரைட்டா? இது என்று சொன்னா அடுத்த பிரச்சனை. தாலுக்கு சுக்கூன் வச்சுதான் இது என்று வரணும். சத்து வச்சால். இல்ல, இது. இது. அப்ப சுக்கூன் இ- வச்சா நம்பர் டூ எப்படி வரும்? ஆ. இத், இஸ். நம்பர் ஒன் இத். இஸ். இதுக்கு மேல திருப்பி மறந்தா இதுக்கு பிறகு இந்த பாடம் ரிப்பீட் பண்ணப்படாது. திருப்பி அலிபாக தான் போகணுமா? மறக்காம இருக்கிறது உங்களோட ம். நம்பர் த்ரீ எவ்வளவு பார்ப்போம். அறுது. நின். வரல பிள்ளை. தஜு. இது உச்சரிச்ச பிள்ளை. தானது. ஆ. இத். அது. அது அதானே. பாத்தீங்களா? அதுன்னு தான் வருது. அதுன்னா இப்ப நம்ம டொட்டிக்கு அப்படியா? அப்பதான் அது. அது இல்ல. ஆ. இத். தான் சொல்லுங்க. இது. இதுண்டா பிள்ளை. இப்பதானே சார்ட் அடி சொல்லி தந்தேன் எப்படி சொல்லணும். ம், நீங்க ஒரு விஷயத்துல கவனம் ஆகிங்க. நீங்க நாங்க சொல்லித்தர உச்சரிப்புல இல்ல நீங்க கவனிக்கிறீங்க. நீங்க ஓதி முடிச்சு ம், ஓடுறதுலாம் இருக்கிறீங்க. அப்படி ஓதையில அது. அது அந்த அந்த ஸ்டெப் ம், மாத்தணும். அந்த சிந்தனையை ம், மாத்தணும். ம், ஓடி முடிக்கிற லெவல்ல ஓதையில அது. அப்படி ஓதுனா அந்த ஞாபகம் நிக்காது. சொல் ஞாபகம் நிக்காது. ம், எழுத்துற உச்சரிப்பு ஞாபகம் ம், நிக்காது. குறிப்பிட்ட அந்த ம், எழுத்துற உச்சரிப்பை நீங்க திருத்தி எடுக்கிறது ஞாபகத்துல வந்தா மட்டும்தான் உங்களால ம், அந்த உச்சரிப்பை ம், மறக்காம ஞாபகத்துல வச்சு கொள்ளையிலும். அல்லது நீங்க மறந்துடுவீங்க. இப்ப இந்த மறந்துட்டீங்க. இப்ப ம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லி தந்ததை மறந்துட்டீங்க. ம், இல்லைங்களா? ஹைர் ஓகே. ம், நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. இந்த ரெக்கார்டை போயிட்டு கேட்டு இது எப்படி உச்சரிப்பு வரும்ங்கிறத ம், பழகிட்டு நாளைக்கு ரெடியாயிட்டு வருமா? ம். சரி. ம். ம்.